கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் உங்கள் இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த விசேஷமான நல்ல நாளில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள், நாம் கொண்டாட வேண்டிய நாள், நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டிய நாள். கர்த்தர் இந்த நாளில் அவர் இந்த உலக பிரகாரமாக அல்ல, விஞ்ஞான ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கக்கூடாத வகையில் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அவர் சர்வ வல்லமை படைத்தவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சிலுவையிலே அடைக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், தியாகங்களை அடைந்தார். மனுஷனுடைய எல்லா செயல்களையும் முறியடிக்கும்படி கர்த்தர் 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர், நம்முடைய தேவன் பெரியவர், நாம் நேசிக்கிற கர்த்தர் மிக பெரியவர், எல்லா கடவுளுக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிறவர். ஒரே ஒரு கர்த்தர், ஒரே ஒரு தேவன். என்றால் அவர் உயிர்த்தெழுந்தவர். இந்த உலகத்தில் மரித்து யாரும் உயிரோடு கூட எழும்பல. ஆனால் இயேசு கிறிஸ்து 3 நாளுக்கு பிறகு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா, எல்லாரும் கண்களும் மூடி இந்த விசேஷமான உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை ஆட்கொள்ளும்படியாக செபிப்போமா. நல்லவரே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய விலையேற பெற்ற திருநாமத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நம்முடைய வல்லமையை நாங்கள் நினைத்து, ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னத்தை உணர, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளே செயல்பட, இன்னைக்கு மட்டும் இல்லப்பா, எல்லா நாள்களிலும் நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளே ஆண்டவரே அது பற்றி எறிவதாக நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நாளில் வந்திருக்கிறோம் பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆளுகை செய்யணும். உங்க குடும்பத்தை ஆண்டவரே, வேலையை ஆண்டவரே, பிள்ளைகளை எல்லாரையும் கர்த்தர் ஆளுகை செய்யணும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு கூட எழுந்தவர். அக்காராபா, மரித்த தேவனை நாம் ஆராதிக்கல, உயிரோடு எழுந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாளில் வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை, வந்தவங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாளில் அந்த உயிர்த்தெழுந்த நாளில் உலகெங்கும் நடக்கக்கூடிய ஆராதனை நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே, நீங்க புதிதாய் செல்லக்கூடிய மக்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யணும். தேவனே ஸ்தோத்திரம். நீர் உயிரோடு கூட எழுந்ததனால இன்றைக்கு உலகமே ரட்சிக்க ஆண்டவரே நீர் வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட உங்க பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நடக்க, வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை தான் எங்களை ஆட்கொண்டது. ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும். வந்தவங்களுடைய பிள்ளைகளை வந்தவண்ணமாய் செல்லாதபடி உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே செயல்படுவதற்கு தேவன் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான நேரி பிரதர் ஒப்பு கொடுக்கிறேன். பாடல் பாடுகிற வேலையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது தெய்வ பிரசன்னம் இறங்குவதாக. இடத்தை நிரப்பட்டும், மக்களை நிரப்பட்டும். இயேசுவே, உமக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை நடத்தினார். தேவனே, நாங்கள் அல்ல, நீங்களே எங்களை கொண்டு மகிமைப்படுங்க. ஏசப்பா, நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர். நன்றி ஆண்டவர். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்மத்தில் இருக்கிற அருமையான டேனி பிரதர் அவர்கள் வந்து பாடல் பாடுகிற வேலையிலே நாம் கர்த்தரை சேர்ந்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை உள்ளவர், இரக்கமுள்ள தேவன் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் மகிமையானவர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் உயிர்த்தெழுந்த தேவன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம். இதுவரை காத்த தேவன் இனிமேலும் காப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
ஓ நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஆமென். அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு மௌனமாயிராதபடிக்கு உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனி அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனி அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இயேசு ராஜாவுக்கே அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உம்மை துதிக்கிறவானவரே அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவரே அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இயேசு ராஜாவுக்கு அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சத்தமா அல்லேலூயா ஓசன்னா. என் ராஜாவிற்கே அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சகலமு படைத்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சகலமு படைத்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. வராம சொல்லிக்கிறோம்ப்பா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இயேசு ராஜாவே அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சிலுவை சுமந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சிந்தை மாற்றினீரே
சுமந்தவரே எங்களுக்காக உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் சிந்தையை மாற்றின தேவன், சிந்தை மாற்றினீரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா வரவா சந்தரிக்கிறோம். ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா 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 அல்லேலூயா ஓசன்னா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ சர்வ வல்லவர், நீ சகலத்தையும் படைத்த தேவன், நீர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்ற தேவன். ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உயிரோடு எழுந்த தேவன், மரித்தவர் எவரும் உயிர்த்ததில்லை என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் நீர் எங்கள் இயேசு மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், அதையும் சரித்திரமே சொல்லுகிறது. ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்றும் ஆர்ப்பரிமை என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகமாய் போடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். அப்படியே உற்சாகமாய் கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரது கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பாரது கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். வேண்டாம் வேண்டாம் கழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மறைவிட்ட கல்லறைகள் போங்கள் கலிலேயாவுக்கு. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்வா ஆசாரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். இன்னும் பூதகணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார்.
அண்ணா காய்வா ஆசாரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். இன்னும் பூதகணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ரிபதலரக பசந்தரிப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்றி இயேசுவே அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மூடின கல்லறை தூதர்களை கொண்டு புரட்டி போட்ட அந்த கல்லை தகுப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அதிகாலமே உயிர்த்தெழுந்தீர். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் போடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உற்சாகமாய் கரங்களை தட்டி உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே, அல்லேலூயா கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதி அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவூர் சீஷர்களில் எல்லாமான இருள் நீக்கிறாரே. எம்மாவூர் சீஷர்களில் எல்லாமான இருள் நீக்கிறாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கிறதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கிறதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமே கூரெங்கே சொல்லுங்க. பாதாளமுன் ஜெயம் எங்கே? மரணமே கூர்
உன் ஜெயம் எங்கே? சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரை துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரை துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, அப்படி எழுந்திருந்து உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. மரணமே கூரெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே? மரணமே கூரெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே? சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தாம் சபையோரை துதி சாற்றிடுவோம். சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தாம் சபையோரை துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஆமென். அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மரித்தவர் மத்தியில் யாரை தேடுகிறீர்கள்? அவர் உயிர்த்தெழுந்தார். நீதியின் அதிபதி அவர் உயிர்த்தெழுந்தார். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் நாம் மரித்தவரிடத்தில் தேடுகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் ஜீவனுள்ள தேவன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதுவரையில் எந்த கல்லறையும் திறந்திருக்கவில்லை. என் ஜீவனுள்ள தேவனுடைய கல்லறை மாத்திரமே திறந்திருக்கிறது. அது நிமித்தம் தகப்பன், அவரே உண்மையுள்ள தேவனுடைய குமாரன், அவரே உலகத்தை படைத்தவர், அவரே சர்வ சிருஷ்டிகர் என்று இன்று வரை சாட்சியாய் இருக்கிறது. இன்று வரை கல்லறை திறந்திருக்கிற ஒரே கல்லறை என் தேவனின் கல்லறை, என் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன் அப்பா, நம்ம உயரங்களில் உன்னதங்களில் உட்கார வைத்த தேவன். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழ்வேன் உமக்காக. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ
இயேசு வந்தீரே, மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே, உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது. இயேசு ராஜாவே, உங்கள் வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே. ஆமென். ஓமை துதிக்கிறோம். அப்படியே கரங்களை தட்டி ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் மாத்திரம் உயிர்த்தெழவில்லை, நீர் எங்களையும் உயிர்த்தெழ வைத்திருக்கிறீர் ராஜா. மரித்து கிடந்த எங்களை அப்பா நீர் உயிர்த்தெழுந்த வல்லமையால் எங்களையும் மீட்டெடுத்த தேவன். இனி நான் மரித்து போகவில்லை, நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட நாங்கள் உம்மோடு கூட உயிர் தெழுந்திருக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று யோபு பக்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் மீதியான காரியத்தையும் கருத்தில் ஒப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் வழிநடத்தும் ராஜா. ஆண்டவரே, சங்கீத பகுதியும் காணிக்க பகுதியும் ஆண்டவரே தேவ செய்தியும் நீர் எங்கள் ஆசீர்வதித்து தர முடியாது. ஆண்டவரே, அன்போடு வேண்டிக் கொண்டுகிறோம் ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம். தாசரை மறைத்து நீர் எங்களோடு பேசும், உன் வார்த்தை எங்களோடு பேசட்டும் தகப்பனே. வசனம் எங்களோட இருதயத்தில் ஆண்டவரே நாங்கள் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன் வசனம் எங்களை ஆண்டு கொள்ளட்டும் தகப்பனே. பா, சகலத்தையும் கருத்தில் ஒப்புடுக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம், எளிமையாக்கிறோம் தகப்பனே. மீட்பெரும் ரட்சிகரமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம்? ஆமென். உயிர்த்தெழுந்த நாளில் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டில் நம்ம தான் சந்தோஷமாக இருக்கணும். ஆமென். ஏனென்று சொன்னால் நாம் மரித்தவரை ஆராதிக்கலை, உயிரோடு எழுந்தவரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க முன்பு கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிப்போம். தேவன் இந்த மாதத்தில் இருந்த எல்லா கூட்டங்களையும் ஆசீர்வதித்தார். வருகிற காலங்களிலும் நீங்கள் ஜெபியுங்கள். நம்முடைய தரிசனத்துக்காக, திட்டங்களுக்காக ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தின் சீர்படுத்த நிறைய தேவைகள் இருக்கிறது. அதற்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். நம்ம ஃப்ரண்ட்டை நல்ல ஒரு மாற்றணும். அதுக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய ஆலயம் புதுப்பிக்கப்பட முன்னாடியில் இருக்கிற புல்லெல்லாம் க்ளீன் பண்ணி நல்ல ஒரு கம்பி வேலி போடுவதற்கு தேவன் உதவி செய்ய வேண்டும். நல்ல ஒரு கேட்டு செய்து மாற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆமென். தொடர்ந்து இந்த நாளில் நாம் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாய் நம்முடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளில் எங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் மட்டுமல்ல, எங்கள் வாழ்நாளெல்லாம் இந்த வல்லமை நாங்கள் நினைத்து பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளே ஆண்டவரை ஊற்றப்பட தேவன் கிருபை பாராட்டுவீராக. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மரித்தவரை ஆராதிக்கலை, உயிரோடு கூட எழுந்தவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் ஆண்டவரே. அப்பா உயிர்த்தெழுந்த வல்லமை நாங்கள் நினைத்து ஆண்டவரே நாங்கள் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவனே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் கொடுங்கப்பா. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளே பிரவேசிக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில் கர்த்தர் செய்யும்படி இந்த நாளை மகத்துவமான நாளில் உம்முடைய வல்லமைகளுக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் வந்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொழிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வீட்டிலே கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்கட்டும் அப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த உம்முடைய பிள்ளைகள் வந்த வண்ணமாக செல்லாதபடி கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவீராக ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆண்டவரே சரீரமாய் மாறுவதாக ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எந்த பலவீனங்களும் எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு தேவனே இந்த உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த விசேஷமான நாளில் ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இதை உயிர்த்தெழுந்த நாள் என்றும் இதை ஈஸ்டர் என்றும் சொல்லுவார்கள். ஆமென். இந்த ஈஸ்டர் என்கிற பதத்தை நாம் கொஞ்சம் பார்த்துட்டு, இந்த உயிர்த்தெழுந்த நாள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிறந்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து 40 நாளளவும் தம்முடைய சீசர்களுக்கு தான் உயிருள்ளவராக இந்த பூமியிலே அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். அதன் பிறகு இந்த செய்தி, இந்த கிறிஸ்தவம் என்கிற இந்த ஒரு மார்க்கம், மதம் இல்லை மார்க்கம் அதிகமாய் அந்த காலகட்டங்களிலே பரவ ஆரம்பித்தது. அப்படி பரவி கொண்டிருக்கிற சூழலில் பல நாடுகள் கிறிஸ்தவத்துக்குள்ளாக தங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள். பல அதிகாரிகள் தங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த நாட்களில் ஐரோப்பிய தேசத்தில் ரொம்ப வேகமாக என்ன பண்ணினதாம், கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருந்ததாம். அந்த கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டங்களில் ஐரோப்பியர்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு பண்டிகையை அவர்கள் என்ன பண்ணாங்க, கொண்டாடி கொண்டு வந்தார்கள். என்ன பண்டிகை அப்படின்னு சொன்னால், இந்த ஏப்ரல் டு மே மாதம் அந்த காலகட்டங்களில் வசந்த காலம் என்பதனால இந்த ஐரோப்பிய மக்கள் என்ன பண்ணாங்களாம், இந்த வசந்த காலத்தை அவர்கள் எப்பொழுதுமே ஆண்டாண்டு காலமாக சந்தோஷமாக அனுபவித்து கொண்டு வந்தாங்களாம். அந்த நாட்களில் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்ததனால அவர்கள் என்ன பண்ணினார்கள், இந்த பண்டிகையை நாம் எப்படியாகிலும் என்ன பண்ண வேண்டும், கிறிஸ்துவை கூட கிறிஸ்தவத்தோடு கூட இணைத்து நாம் ஈஸ்டர் என்கிற இந்த பண்டிகையாக கொண்டாட வேண்டும். அதாவது ஈஸ்டர் என்கிற அந்த வார்த்தையின் பதம் எஸ்டரோ அப்படின்ற அந்த ஐரோப்பிய மொழிகளிலிருந்து அது என்ன பண்ணிச்சான், வந்துச்சான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த முயல்கள், காடுகளில் கிடைக்கிற மிருக ஜீவன்களை அடித்து அதை சமைத்து அந்த பண்டிகையாக அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கொண்டாடுவார்களாம். சில தேசங்களில்
முட்டைக்குள்ளே இருந்து என்ன பண்ணார்? இயேசு உயிர்த்தெழுந்தார். யோசித்து பாருங்கள், இவ்வளோ பிரம்மாண்டமாய் நாம் கொண்டாடுகிற அந்த நாளை உலகத்தோடு கூட பிசாசு எப்படியெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துருக்குறான் பாருங்க. சில நேரங்களில் எல்லா பண்டிகையிலுமே உலகம் சற்று கலந்துருக்கும். அது ஏன் அப்படின்னா, அதுதான் பிசாசு இந்த உலகத்துக்குள்ளே வைத்திருக்கிற தந்திரம். இன்றைக்கி எல்லாரும் ஈஸ்டர் டே வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், ஈஸ்டர் டே என்று நாம் அழைக்காமல் உயிர்த்தெழுந்த நாள் என்று அழைப்பது சரியான ஒன்றாக இருக்கும். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாள் என்ன நாள்? உயிர்த்தெழுந்த நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 நாள் அவர் 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 அந்த பூமியின் ஆழத்தில் இருந்தார். 3 நாள் அவர் பிறகு அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. இது உயிர்த்தெழுந்த நாளாக நம்ம என்ன பண்ணுறோம்? கொண்டாடுகிறோம். பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்கிற இந்த வேளையில் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை அந்த உலகத்திலிருந்து அவர் மனுஷனாய் வாழ்ந்து, பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அவர் வந்து 100% மனுஷனாக வாழ்ந்து, அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு 3ஆம் நாள் அவர் சிலுவையில் அறையுண்டு மக்களுக்காக, நமக்காக சிலுவையிலே ஒரே பலியாக அவர் அறையுண்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இந்த நாளை நாம் ஈஸ்டர் டே என்று கொண்டாடுவதை காட்டிலும் உயிர்த்தெழுந்த நாள் என்று கொண்டாடுவது மிக சுலபமான நன்மையான ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி மட்டும்தான் நம்ம கொண்டாடணுமா அப்படின்னா கிடையாது. நாம் எந்த நாளிலும் நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்தவராகத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுந்த நாள் என்பது நம்முடைய ரிசரக்ஷன் டே. உயிர்த்தெழுந்த நாள் எல்லா நாட்களிலும் நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்தவராகத்தான் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மீண்டும் வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி உயிர்த்தெழுந்து அவர் இந்த உலகத்தில் 40 நாளளவும் நம்முடைய சீசர்களுக்கு தாம் உயிருள்ளவராக காண்பித்து அந்த மலையிலிருந்து அதாவது சீனாய் மலை என்ன மலை அது? அந்த மலையிலிருந்து என்ன பண்ணார்? அவர் ஏறி போனார். அதே போல் மீண்டும் அந்த வழியாக அவர் இறங்கி இந்த உலகத்துக்குள்ளே நம்மை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக மீண்டும் வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் இந்த நாட்களிலே யோவான் எழுதின சுவிசேஷம் என்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து நிறைய பேர் உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து சீசர்கள் பேசியிருக்கிறார்கள். அதிலும் நான் ஏன் யோவானை எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. யோவான் ஆண்டவருடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து அவர் எப்படி பேசியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளை உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் இருதயத்தில் பேசுங்க. ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை அர்ப்பணித்து ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனாள் மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். ஆமென், அல்லேலூயா. இப்போ வாரத்தின் முதல் நாள் அப்படின்னா என்னன்னா, யூசுவலா நம்ம தேசத்தில் ஓய்வு நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை, இந்திய தேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் பல தேசங்களிலே ஓய்வு நாள் என்பது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம இந்திய தேசத்தில் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை. பல கல்ஃப் கண்ட்ரிலெல்லாம் இன்னைய வரைக்குமே என்ன பண்ணுறாங்க? ஃப்ரைடே தான் என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து அதாவது ஓய்வு நாளாக கொண்டாடுகிறார்கள். வாரத்தின் 7 நாட்களில் ஒரு நாளை ஓய்வு நாளாக கொண்டாடுகிற அந்த நாளில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். யோசித்து பாருங்கள், எல்லாரும் ஓய்ந்திருக்கிற நாட்களில் அவருடைய மரணத்தை உலகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் வீட்டிலே அமராதபடிக்கு அந்த மரணத்தை எல்லாரும் கண்டுகளிக்கும்படியாக அந்த மரணம் ஓய்வு நாளிலே நிகழ்ந்தது. ஆமேன். அதே போல் அவருடைய உயிர்த்தெழுந்த நாள் என்பது வாரத்தின் முதல் நாளிலே எல்லாரும் எப்படி இருப்பாங்க? ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. வாரத்தின் முதல் நாளில் பாருங்கள், எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க. அப்போது அந்த வாரத்தின் முதல் நாள் உலக மனித அத்தனை பேரையும் ஒரு பரவலான விஷயம் தொற்றி கொண்டது. என்னன்னு சொன்னால், அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். அவர் என்ன ஆனார்? உயிர்த்தெழுந்தார். ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க, தண்ணி அடிச்சுட்டு அவன் பயங்கர கலாட்டா பண்ணுவான், பயங்கரமான கலாட்டா. அத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் அவனுக்கு லீவு கிடச்சிருக்கும். அந்த ஒரு நாளில் அவன் செய்யாத அட்டூழியம் கிடையாது.
எல்லா அட்டுழியத்தையும் செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் அவன் ஆஃபீஸுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, இப்போ அவன் நினைப்பான், ஐயோயோ ஏன்டா நான் அந்த தப்பை பண்ணினேன், எப்படி ஏன்டா அந்த தப்பை பண்ணினேன், இந்த ஒரு நாளில் என்னென்னமோ நான் பண்ணிட்டேனே அப்படிங்கிற அளவுக்கு அந்த அந்த அடுத்த நாளில் என்ன பண்ணுவான், யோசிப்பான். அதே போல தான் அந்த உலகம் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் அந்த அந்த அடக்க ஆராதனை, அந்த குட் ஃப்ரைடே அன்று அவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் கிறிஸ்து இயேசுவை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த வேண்டுமோ, எந்த அளவுக்கு கேவலப்படுத்த வேண்டுமோ அந்த அளவாய் அவரை கேவலப்படுத்தி அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிரோடு கொள்ள எழுந்த அந்த நாளிலே எல்லாரும் அன்றைக்கு மிக ஆச்சரியமாக பார்த்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, அது ஏன் 3ஆவது நாள்? நான் நினைக்கிறேன் 2ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கலாமே, அல்லது அல்லது சாயந்தரம் அல்லது 3ஆம் நாள், இப்படி யோசித்து பார்த்தோன்னு சொன்னால் அவர் ஏன் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார்? இந்த உயிரோடு கூட எழுந்த இந்த நபர்களை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்களேன். லாசரு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? 3 நாள் உயிரோடு எழுந்தார். அது ஏன் அப்படின்னு சொன்னால், அறிவியல் ரீதியாக 3 நாள் வரையிலும் அந்த அந்த குறிப்பிட்ட டைமிங் இருக்குதான். அந்த நேரத்துக்குள்ளே அந்த சரீரத்தை என்ன பண்ணலாமா, உயிரோடு கூட எழுப்பலாமா. ஆனால் எந்த அறிவியலும் முடியாது என்கிற சூழ்நிலையில தான் கர்த்தர் 3ஆம் நாள் என்ன பண்ணார்? உயிரோடு கூட எழுந்தார். அது மட்டும் இல்லை, அவர் வேதத்தில் எல்லாவற்றையும் சொல்லி தான் வந்தார். கல்லர்களுக்கு மத்தியிலே அவர் அறையப்படுவார், அவர் தம்முடைய இரத்தங்களை சிந்துவார், 3ஆம் நாள் கூட உயிரோடு கூட எழுப்பப்படுவார். அல்லேலூயா. அந்த வாரத்தின் முதல் நாளில் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனாள் மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்தாள். ஆமென். நான் நினைக்கிறேன் அவர் கூட எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனையோ பேர் அவர் கூட இருந்தாங்க. ஆனால் மகதலேனாள் மரியா மட்டும் கல்லறைக்கு வர காரணம் என்ன தெரியுமா? அவள் இயேசுவின் மேல் வைத்த அன்பு. ஆமென். யோசித்து பாருங்க, அதிகமான அன்பு மக்தலேனாள் மரியாளுக்கு. சீமோனிடத்திலே கேட்பார் இயேசு கிறிஸ்து, சீமோனே, நான் உன்னிடத்தில் ஒரு காரியம் கேட்கிறேன். ஒருவன் அதிகமாய் பாவம் செய்கிறான், ஒருவன் குறைவா என்ன பண்றான், பாவம் செய்கிறான். யார் 2 பேருக்கும் ஆண்டவர் என்ன பண்றார்? அந்த பாவத்தை மன்னிக்கிறார். யார் அவரிடத்துல அதிகமாய் அன்பு கூறுவாள் என்று சொல்லி சீமோனிடத்தில் கேட்கும்பொழுது அவன் சொல்லுகிறான், அதிகமாய் யார் பாவம் செய்து மன்னிப்பை பெற்றார்களோ அவங்க தான் அன்பு கூறுவார்கள். கரெக்டு தானே? அப்போது இந்த மக்தலேனாள் மரியாள் அதிகமாய் அவள் தவறு செய்த போதிலும் அவள் ஒரே நொடி பொழுதலே இயேசு கிறிஸ்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன அந்த நிமிஷத்திலே அவள் மனம் திரும்பினாள். அதிகமான அன்பு மக்தலேனாள் மரியாளுக்கு. அவள் நினைக்கிறேன் அவள் வாக்குத்தத்தத்தை நினைத்து அவள் அந்த முதல் நாள் கல்லறையில் போனாலோ, அல்லது என்னதான் அவருக்கு ஆயிற்று என்று சொல்லி அந்த கல்லறை பார்க்க போனாலும் எனக்கு தெரியாது. ஆனால் மற்ற நாட்களிலே அவள் செல்லாமல் வாரத்தின் முதல் நாளில் என்ன பண்ணுறா? அவள் கல்லறையிடத்திற்கு போகிறாள். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ஓய்வு நாளை இஸ்ரவேலர்கள் முழு 100% என்ன பண்ணுவாங்க? அதை கடைபிடிக்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்களாம். அந்த அந்த ஓய்வு நாளில் நான் ரீசெண்டாக கேட்டேன், அந்த ஓய்வு நாளில் ஃப்ரிட்ஜி வாட்டர் டேங்க் ஃபுல்லாகி தண்ணி என்ன பண்ணுமா, வெளியில் ஓடிட்டு இருக்குமா, அதை கூட ஆஃப் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா ஓய்வு நாள். அந்த நாளில் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், எந்த வேலையும் செய்ய மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக அந்த அந்த ஹாலிடேஸை அவங்க கொண்டாடுவாங்களாம். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் அவள் 3ஆம் நாள் என்ன பண்ணுறா? அதிகாலமே அவள் உயிரோடு கூட கர்த்தரை அடக்கம் பண்ண இடத்துல அவள் வந்து தேடி பார்க்கிறாள். அவள் பார்த்த பொழுது அங்கே சரீரம் இல்லாதிருக்கிறதை கண்டு இப்போ ஓடுகிறாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். இந்த செய்தியை உடனே அவள் போய் சொல்லுகிறாள். உடனே பேதுருவும் மற்ற சீசனும் கல்லிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பாருங்க, அந்த இடத்துல மற்ற சீசனும்னு சொல்லப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் மற்ற சீசன் அப்படின்னு சொல்லி பைபிளில் ஒரு ரகசியமாக அந்த இடத்துல ஏன் எழுதியிருக்கிறாங்க? இந்த இடத்துல நான் ஏன் யோவான் எழுதின உயிர்த்தெழுந்ததை குறித்து எழுதியிருக்கிற வாக்கியங்களை நான் ஏன் தியானிக்கிறோம் என்கிற காரணத்தை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அப்போ யோசித்து பாருங்க. அப்போது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லிடத்திற்கு என்ன பண்ணுறாங்க? ரொம்ப வேகமாக ஓடுறாங்க. அப்படி போய் கொண்டு இருக்கும்போது பேதுருவை பார்க்கலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே கொண்டு பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை.
சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னாக வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டாள். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, 2 பேரும் ஓடுறாங்க. 2 பேரும் ஓடும்பொழுது அந்த மற்ற சீசன் என்ன பண்ணுறான், கல்லறையத்தில் சீக்கிரமாக ஓடிடுறான். ஆனாலும் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணலை, போகலை. உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறது அளவுக்கு அவனுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அங்கே ஏதோ ஒரு சம்திங் ராங் அங்கே இருக்குதுங்கிறத வேதம் நமக்கு மறைமுகமாய் சொல்லியிருக்கிறது. ஆமேன். அப்போ பாருங்கள், பின்னாடி வந்த பேதுரு உள்ளே நுழைந்து பார்க்கும்பொழுது சரீரம் இல்லை, சரீரத்தம் காணவில்லை. சீமோன் சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையிலே சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ஆமேன். இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், சீலைகள் கிடக்கிறதையும் தலையில் சுற்றியிருந்த சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். தலையில் ஒரு சேலை என்ன பண்ணியிருப்பாங்க, சுற்றி வைத்திருப்பார்கள். மொத்தமாக ஒரு துணியை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த தலையில் மட்டும் என்ன பண்ணுவாங்க, நல்லா கொஞ்சம் பேன் பண்ணி நல்லா அழகாக என்ன பண்ணியிருப்பாங்க, அதை சுருட்டி வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த தலையில் சுருட்டி வைத்திருக்கப்பட்டிருக்கிற துணி மட்டும் ஒரு மூலையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வைத்திருக்கிறாள். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். ஏன் இதெல்லாம் அங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். அப்போ யோசித்து பாருங்க, கர்த்தருடைய நாளை நாம் கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுந்த நாளில் எந்த அளவுக்கு தேவன் தம்முடைய வருகையை அந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறார் என்பதை தான் இந்த இடத்துல குறிக்கிறது. யூதர்கள் பொதுவாக என்ன செய்வார்களாம், தாங்கள் சாப்பிடுகிற நேரத்தில் நம்முடைய வீட்டிற்கு அழைக்கப்பட்ட விருந்தாளிகள் யாராயிலும் ஒருவர் வருவாரானால் தன்னுடைய உணவு பண்டங்களை எல்லாம் அவர்கள் சமைத்து மேஜன் மேலே வைத்து விட்டு அந்த விருந்தாளி சாப்பிடுகிறதற்கு தொடங்கின உடனே இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்க பக்கத்து ரூமில் போய் இருந்து கொள்வார்கள். அப்போ அழைக்கப்பட்ட விருந்தாளி என்ன பண்ணுவார், இந்த உணவு பதார்த்தங்களை அவர் நல்லா ருசித்து சாப்பிட்டு கொண்டு இருப்பார். அப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கிற வேலையில் அவர் திடீரென்று ஏதாவது ஒரு வேலை அல்லது ஒரு 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 அலுவல் வந்துட்டு அல்லது ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டிய சூழல் வந்துட்டு, இல்லை கொஞ்சம் தள்ளி போகணும், அல்ல ரெஸ்ட் ரூம் போகணும், ஏதாவது ஒரு சூழ்நிலை நேரிடும் பொழுது அவங்க என்ன பண்ணுவார்களாம், தலையில் இருந்த தலைப்பாகையை கலட்டி மேஜையில் வைத்து விட்டு சொல்வார்களாம். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நான் மீண்டும் என்ன பண்ணுவேன், இந்த இடத்திற்கு வருவேன் என்கிற அர்த்தத்தை அந்த இடத்துல குறிக்கிறது. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன் இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று கவனித்தோமானால், தலையில் இருக்கிற சீலை சுருட்டி எங்கே வச்சிருக்கு, சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டேன். ஆமேன். அல்லேலூயா. முதல்ல சீசர்களுக்கு புரிந்திருக்கணும், 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழும்புவார் என்று. அடுத்தது சீசர்களுக்கு புரிந்திருக்கணும், மீண்டும் கர்த்தர் வருகிறார் என்று இந்த விஷயத்தை அவர்கள் புரிந்திருக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாட்களில் ஒரு அடியை கூட அவர் வேதத்தின் சாராம்சத்தோடு தான் நடந்தார். ஆமென். அல்லேலூயா. கற்பனை பண்ணி பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எழுதியிருக்கிறபடியே அவர் வாழ்ந்தார். எழுதியிருக்கிறபடியே அவர் என்ன பண்ணார், உயிர்த்தெழுந்தார். எழுதியிருக்கிறபடி தாம் உயிரோடு கொள்ள எழும்புவேன், 3 நாளுக்குள்ளே இந்த சரீரத்தை இடித்து போடுங்க, 3ஆம் நாள் இந்த கட்டிடத்தை இடித்து போடுங்க, நான் 3ஆம் நாள் என்ன பண்ணுவேன், உயிரோடு கூட எழுப்புவேன். அல்லேலூயா. ஆமென். எந்த அளவுக்கு நம்முடைய தேவன் ஒரு அசாதாரணமான தேவனாக இருக்கிறார் பாருங்க. அவர் சொன்ன பிரகாரமாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பாருங்க, நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர் மீண்டும் வருகிறதை குறித்து தான் அந்த தலையில் இருக்கிற சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் அது தனியே எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதை அந்த இடத்துல வேதம் நமக்கு சுற்றி காண்பிருக்கிறது. ஆமென். முந்தி கல்லடத்திலே வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அந்த இடத்துல மற்ற சீசன் தான் சொல்லியிருக்கு. யோசித்து பாருங்க. அடுத்தது பாருங்க, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, சிறிய ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு இயேசு, அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தாள். யோசித்து பாருங்க, இங்கேயும் நம்ம நிறைய புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு தரிசனமாய் காண்பிக்க தொடங்கின முதற்கொண்டு
அவரை அடையாளம் கொள்ள முடியவில்லை. தோட்டக்காரர் போல இருக்கிறார். அதுக்கு அடுத்து சீமோன் பேதுரு அவங்கெல்லாம் கடற்கரையில் இருக்கும் பொழுது யாரோ ஒரு மனிதர் நம்ம கூட பேசி கொண்டு இருக்கிறது போல இருக்கிறார். நான் நினைக்கிறேன் இவங்க ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிறார்களா இல்லை மாம்ச கண்களில் பார்க்கிறார்களா, ஆனால் எந்த ரூபத்தில் பார்த்தாலும் அவர் கர்த்தராக இவர்களுக்கு என்ன பண்ணலை, தெரியவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த கர்த்தர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்கிற அந்த விஷயம் அவங்களுடைய இருதயத்தில் வருகிற வரையிலும் தன்னை என்ன பண்ணலை, வெளிப்படுத்தவில்லை. ஆமென். யோசித்து பாருங்க. அடுத்தது பாருங்க, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் அந்த மரியா மட்டும் என்ன பண்ணுறா, அவளுக்கு இன்னும் போக அவளுக்கு என்ன பண்ணலை, விருப்பம் இல்லை. ஐயோ நான் என்ன செய்வேன், புலம்புகிறாள். எந்த அளவா அந்த இடத்துல அவருடைய சரீரத்துக்காக புலம்பிருப்பான். நீங்கள் யோசித்து பாருங்க, அந்த அன்பு எந்த அளவுக்கு அவர் மேல் அவள் ஊற்றி இருக்கிறாள் பாருங்க. போக அவளுக்கு முடியல. என்ன ஆச்சு, என்ன ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், யார் எடுத்துக்கொண்டு போயிருப்பாங்க, என்னமோ நடந்துருச்சு என்று சொல்லி புலம்பினவளாய் அந்த இடத்துல அவள் இருக்கிறாள். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவளோடு கூட பேசுகிறாள். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். இப்போதான் அவளுக்கு புரிஞ்சது, இந்த குரல் எங்கேயோ கேட்ட குரல் ஆச்சே, இந்த குரல் எங்கேயோ கேட்ட குரல் ஆச்சே. இன்னைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். எத்தனை லட்சக்கணக்கான இடத்துல நாம் நின்றாலும், எத்தனை உயரத்திற்கு நாம் சென்றாலும், எந்த சூழ்நிலையில் நாம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டாலும் நம்ம அப்பாவுடைய குரல் நமக்கு என்ன பண்ணும், தெளிவாய் கேட்கும். அல்லேலூயா. இந்த குரல் கேட்டால் மட்டும்தான் உயிர்த்தெழுந்த நாளின் வல்லமையை நம்மளால் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அவருடைய ரகசிய வருகையை நம்மளால் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். ஆண்டவருடைய குரலை நாம் கேட்பதற்கு நம்முடைய இருதயத்தை செவிசாய்க்க வேண்டும். ஆமேன். அப்போ பாருங்க, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். உடனே அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. ரபூனின்னா போதகர்னு அர்த்தம். இப்போ குரல் கிடைச்ச உடனே அவளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த குரலுக்குரியவர் யார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்குறாரு, நம்மளை பார்த்து அவர் பேசி கொண்டு இருக்கிறார். அவர் உயிரோடு கூட எழுந்த தேவனாய் நம் மத்தியிலே நிற்கிறார். ஆமேன். அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் வல்லமையை, சகல வல்லமையும் அதிகாரத்தையும் உடையவர். நான் ஏற்கனவே பிரசங்கத்தில் சொன்னது போல, தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கவும் தம்முடைய ஜீவனை மீட்டுக்கொள்ளவும் அதிகாரம் உடையவர். இந்த உலகத்தில் யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. எந்த தூதனுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. எந்த மனுஷனுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. ஆமேன். தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் தம்முடைய ஜீவனை மீட்டுக்கொள்ளவும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டோம். இந்த அதிகாரம் யார்கிட்ட, அவரே சொல்கிறார், நான் பிதாவினிடத்தில் இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒரு விசேஷித்த அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபர் இயேசு கிறிஸ்து. எந்த மனிதனும் உலகத்தில் எந்த கடவுளுக்கும் இந்த விதமான ஒரு பின்னணியை கிடையாது. இன்னைக்கு இயேசு இன்னைக்கு உலகம் முழுக்க அவரை அங்கீகரிக்கிற கூட்டங்கள், மக்கள்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர் உயிரோடு கூட எழுந்ததுனால தான். ஆமேன். அவர் மரித்து உயிரோடு கூட எழுப்பலன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்களும் நான் என்ன பண்ண மாட்டோம், கிறிஸ்தவர்களாக வாழ நாம் முற்பட மாட்டோம். இன்னைக்கு நீங்களும் உங்களுக்கும் எனக்குள்ள விசுவாசம், நம்பிக்கை இருக்காது. பரலோகம் என்கிற நம்பிக்கை அற்றவர்களாகத்தான் இருப்போம். அந்த ஒரு மனிதன் கீழ்ப்படிதல் நிமித்தம், அந்த ஒரு மனிதன் உயிரோடு எழுந்தது நிமித்தம் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே அவர் நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, உயிர்த்தெழுந்த தேவனை நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். உயிர்த்தெழுந்தவரை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம மத்தியிலே அவர் இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். இன்றைக்கும் நம்முடைய விண்ணப்பங்களை அவர் அங்கீகரிக்கிறார். இஸ்ரவேலின் பிள்ளைகளாக, சந்ததியாக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக, ஆவிக்குரிய யூதர்களாக நம்மளை அழைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மை. அவர் சொல்லும் போதே சொல்லுவார், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன். இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன். தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு கூட இருக்கிறவர்கள். காலம் சென்ற பரிசுத்தவான்கள் உயிரோடு கூட இருக்கிறவர்கள்.
அல்லேலூயா. மரித்தவரை நாம் ஆராதிக்கல, உயிரோடு எழுந்தவரை நாம் ஆராதிக்கல. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்பது இது ஒரு நாள் நம்மையும் உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசி நாளில், ஒரு நிமிடத்தில், ஒரு இம்மை பொழுதில், அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. மரணமானது விழுங்கப்படும். மரணமானது விழுங்கப்படும். நான் என்ன சொல்கிறேன், அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளும் அப்படி தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அவர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவர் எப்படி உயிரோடு கூட எழுந்தாரோ அதே போல நாமளும் உயிரோடு கூட எழுப்பப்பட நமக்கு அதிகாரத்தை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், பாஸ்டர், உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மிஷனரி மாரை காரோடு வச்சு கொளுத்திட்டாங்க. உயிர்த்தெழுந்த நாளில் ரகசிய வருகையில் அவங்க எப்படி பாஸ்டர் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், சாம்பலோட சாம்பல் எரிச்சாலும் சரி, சாம்பலே தெரியாமல் எதுவுமே இல்லாமல் அடையாளமே தெரியாமல் எதையாகிலும் அந்த சரீரத்தை பண்ணாலும் சரி, ஆண்டவர் அவர் வருகிற நாளிலே அந்த தேவ பிள்ளைகளையும் உயிரோடு எழுப்ப வல்லமை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அணு கூட பேசும். ஒவ்வொரு அணு கூட பேசும். புரோட்டான்கள் நியூட்ரான்கள்லாம் சொல்லுவாங்க. அறிவியலை படித்தவங்களுக்கு தெரியும். ஒரு அணுவில் லட்சக்கணக்கான நியூட்ரான்களோ ஏதோ சொல்லுவாங்க. அவ்வளோ அதற்கு மேற்பட்டவர் நம்முடைய தேவன், வல்லமையுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது பாருங்க, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல்லும் என்றார். உடனே போன்னு சொல்றார். அதுக்கு பிறகு மக்தலேனா மரியாள் என்ன பண்ணுறா, தன் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னதையும் சீசர்களுக்கு அறிவித்தாள். யோசித்து பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணை தான், ஒரு பெண்ணுக்கு தான் தன்னுடைய உயிர்த்தெழுந்த முதல் தரிசனத்தை காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் பெண்கள் எத்தனையோ இடங்களில் விசேஷித்தவர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பெண்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் எந்த அளவுக்கு உங்களை கனப்படுத்துகிறாருன்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக, நம்பிக்கையுள்ள பெண்ணாக, அன்புள்ள, தேவன் மேல் பற்றுதலும் அன்பும் இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாற வேண்டும். எந்த அளவுக்கு அவளுக்கு அன்பு இருக்குது பாருங்க. அந்த அன்பு அவளை அந்த இடத்தை விட்டு நகரவே விடலை. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி வந்ததுக்கு பிறகுதான் அவள் போகிறான். அந்த சந்தோஷத்தோட போகிறான். அந்த கட்டளைக்காக அவள் காத்திருக்கிறா, வெயிட் பண்ணுறா. ஆமென். வெயிட் பண்ணுறா. அந்த பூர்ண நிறைவு கிடைத்த உடனே இப்போ ஓடுகிறாள், சந்தோஷமாக ஓடுகிறாள். துக்கத்தோடு இருந்த அவள் இப்போ சந்தோஷமாய் கடந்து செல்லுகிறாள். அல்லேலூயா. துக்கத்தோடு இருக்கிற இன்றைக்கு யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சந்தோஷப்படுவதற்கு ஒன்றே ஒன்று, அப்படியே உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமென். அப்போ அவள் சொல்லுகிறாள், போய் நான் கர்த்தரை கண்டதையும் நான் பேதுருவை சீசர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நான் இயேசுவை பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது, அந்த நேரத்தில் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதருக்கு பயந்ததனால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவியும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பரிசுத்த ஆவிதான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது அப்படியே சீசர்கள் மூலமாக கடந்து வந்து, தோமா மூலமாக கடந்து வந்து, இந்திய தேசத்துக்குள்ளே கடந்து வந்து, இன்னைக்கு நம்மளுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றப்பட்டு இருக்கிறதை நம்மால் உணர முடியும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்க, எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியா இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை அந்த இடத்திலே கொடுக்கிறார். அதற்கு பிறகு சீமோன் பேதுரு அந்த இடத்துல வருகிறார். தோமா வருகிறார். விசுவாசிக்காமல் போகிறாரு. எதுவுமே அந்த இடத்துல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை தோமாவுக்கு. அதற்கு பிறகு தோமாவே
தோமா சொல்கிறான், நான் அவருடைய விலாவில் கை வச்சு அவருடைய கைகளிலே நான் என்ன பண்ணணும், கைகளிலே என்னுடைய கையை வைக்கணும்னு சொல்லலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்பாகவே அவர் தம்முடைய சீசர்களுக்கு முன்பாக முதல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாரு. இப்படி சொல்லி 20ஆம் வசனத்தில் பார்ப்போம், தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். அதையும் யோசிக்கணும். ஏன் தம்முடைய கைகளையும் விலாவையும் என்ன பண்ணுறாரு, காண்பித்தார்? வந்தவர் இயேசுதானா அல்லது வேற யாரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால், விலாவில் யாரை குத்துவாங்கன்னு சொன்னால், மரித்து போனவங்களை என்ன பண்ண மாட்டாங்க, விலாவில் குத்த மாட்டாங்க. மரித்து போனவங்களை விலாவில் குத்த மாட்டாங்க. சிலுவையில் 3 பேரை அறைந்தார்கள். இயேசு நடுவாக சிலுவையில் அறையப்பட்டார். ஒரு 2 நாளுக்கு பிறகு 3 நாளுக்கு பிறகு ஒரு அதிகாலையோட 3ஆம் நாளில் தான் வருவாங்க நினைக்கிறேன். சிலுவையில் அறைந்ததுக்கு பிறகு, அதாவது சிலுவையில் அறைந்ததுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளில் மீண்டும் வருவார்கள். 2ஆம் நாள் நினைக்கிறேன். அப்போ அந்த சரீரத்தில் உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஈட்டியை எடுத்து விலாவில் குத்தி பார்ப்பாங்க. குத்தினால் உயிர் இருக்கிறவர்கள் அதில் ஒரு முறை என்ன பண்ணும், செத்தாகணும். ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பதாகவே என்ன பண்ணிட்டார், தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. வரலாறு சொல்லுகிறது, அதில் அந்த கல்லன் கூட மறிக்கலையா. இயேசுவை தூசித்தான் இல்லையா, அந்த கல்லன் என்ன பண்ணலையா, அந்த நேரத்தில் மறிக்கலன்னு சொல்லி சொன்னாங்க. அது எழுதப்பட்டு இருக்கிறது. அதற்கு பிறகு அவனை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொலை செய்திருக்கிறார்கள். உலகத்திலே மிக கொடுமையான தண்டனை என்பது சிலுவை தண்டனை மட்டும்தான். அதனால தான் சிலுவை இன்றைக்கு மேன்மையாக பார்க்கிறோம். அவர் சபிக்கப்பட்ட சின்னமாக இருந்தாலும் இன்றைக்கு மேன்மையாக பார்க்கிறோம். ஆமென். அந்த விலாவில் குத்தின அந்த காயத்தையும் கைகளிலே அவர் பெற்ற காயத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, தம்முடைய சீசர்களுக்கு முதல் அதை தான் அவர் காண்பிக்கிறார். ஏன் தெரியுமா, வந்தது நான் தான், வேற யாரும் இல்லை. யோசித்து பாருங்க, அந்த அளவுக்கு தேவன் தன்னை நிரூபிக்கிறவராக காண்பிக்கிறார். தோமா அதை நம்பலை. அதற்கு பிறகு தோமாவுக்கு என்ன பண்ணுறாரு, தன்னை காண்பிக்கிறார். தோமாவே நான் தான், நீ என்ன பண்ணாத, விசுவாசமல்லவனாரு, நம்பிக்கையாருன்னு சொல்லி தோமாவிடத்தில் சொல்லுகிறார். அதற்கு பிறகு பாருங்க, ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்கிறார். அதற்கு பிறகு அவர் கடந்து போய் விடுகிறார். அதற்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு பேதுரு சீசர்கள் எல்லாரும் மீண்டும் அவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பின்மாற்றத்துக்குரிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே செல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு பின்மாற்றத்துக்குரிய வாழ்க்கைகளுக்குள்ளே செல்லுகிறார்கள். 21ஆம் அதிகாரத்தில் யோசித்தன, இவ்வளோ நடந்ததுக்கு பிறகும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பின்மாற்றமாகிறார்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரம் அது, சீமன் பேதுருவும் திமுத்தும் எண்ணப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டில் உள்ள ஊரானாகிய நாத்தான்வேலும் செபித்தேவின் குமாரனும் அவருடைய சீசர்கள் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். மீண்டும் அவன் பின்மாற்றமாகிறான். மீன் பிடிக்க போகிறோம், அந்த நம்பிக்கை இல்லை. இவ்வளோ பார்த்தும் அதற்கு பிறகு இயேசு அவர்களை நோக்கி கரையில் மீன் பிடிக்கிறாங்க. அந்த இரவெல்லாம் அவங்களுக்கு மீன் ஒன்று கிடைக்கல. 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்போது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்போது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்கக்கூடாது இருந்தார்கள். ஆதலால் இயேசுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அல்லேலூயா. இந்த இடத்துல இயேசுக்கு அன்பாயிருந்த சீசன், அந்த இடத்துல மற்ற சீசன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆமென். யோசித்து பாருங்க. அவன் சொல்லுகிறான், வந்தது யார் என்று சொன்னால் கர்த்தர் என்று சொன்னான். அவர்கள் அதற்கு பிறகு ஒன்றும் பேசாமல் அமைதியாய் அவர் செய்கிறது அத்தனையும் என்ன பண்ணுறாங்க, கவனித்து பார்க்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ யோசித்து பாருங்க, இந்த இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் தான் இந்த யோவான் புஸ்தகத்தை எழுதுகிறார். இந்த இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் யார் என்று சொன்னால் யோவான். ஆமென். அந்த இடத்துல நான் சொன்னேன், மற்ற சீசன் பேதுருவோடு கூட மற்ற சீசன் என்ன பண்ணாங்க, 2 பேரும் ஓடினார்கள். 2 பேரும் ஓடின போது முதலாவது யோவான் ஓடினாலும் உள்ளே பிரவேசிக்க அவன் துணிவு கொள்ளவில்லை. பின்னாடி வந்த பேதுரு உள்ளே நுழைந்தான்.
அந்த மற்ற சீசன் யார் என்று சொன்னால் அந்த அன்பான சீசன். நான் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 1+2, 2+3, 3+ இப்போ 12. இதில் யார், அதாவது இயேசு ஒருவராக இருந்தார். அதற்கு பிறகு 2 சீசரில் மட்டும் ஒரு சீசன்கிட்ட மட்டும் ரொம்ப தன்னுடைய சீக்கிரட்டான விஷயங்களெல்லாம் வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு இன்னும் 2 பேர்கிட்ட தன்னோடு கூட சேர்த்து 3 பேரை ஆக்கினார். அதற்கு பிறகு மற்ற சீசர்களத்திலையும் அவர் தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். 12 பேர் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு 70, அதற்கு பிறகு 4000, 5000. ஆனால் அவர் சிலுவையில் மரிக்கும்போது தனி ஒருவராகத்தான் இருந்தார். அல்லேலூயா. எல்லாரும் விலகி போயிட்டாங்க. ஆனால் அந்த ஒன்று மட்டும் அவரை ஒட்டி கொண்டே இருந்துச்சான். அதுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சே தெரில. கொஞ்ச காலம் அவரை விட்டு விலக அது போயிருச்சு. யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம 1ஆக இருக்கிறோமா, 2ஆக இருக்கிறோமா, அல்லது 3இல் ஒருவராக இருக்கிறோமா, அல்லது 70இல் ஒருவராக இருக்குமா, அல்லது 4000இல் 1, 5000இல் 1 இருக்கிறோமா? இன்றைக்கி யாராக இருக்கிறோம்? நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் தேவனோடு கூட நெருங்கி வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அந்த அந்த அதிகமாய் அன்பு செலுத்தின சீசன் தான் இதை எழுதுகிறான். அந்த சீசன் இயேசுவினிடத்தில் மிக அன்பு செலுத்துகிற ஒரு சீசன். அவன்தான் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து எழுதுகிறான். அவன் பின்மாறி போய்விட்டான் என்பதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் ஏதோ ஒரு தவறை செய்திருக்கிறார். அந்த தவறு என்னென்று நமக்கு புரியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை அதிகமாய் நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பேதுரு திரும்ப பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறோம் நார் என்று கேட்டவனுமாகிய சீமோன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என் பின்னே பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீசன் மறுப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரர்களுக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மறுப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் மறுமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். அந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் மற்ற சுவிசேஷங்களை எடுக்காமல் இந்த சுவிசேஷத்தை எடுத்தேன் என்று சொன்னால், அதிகமாய் அன்பு செலுத்தினவன் இந்த யோவான். அதிகமாய் கர்த்தரை விட்டு பின்வாங்கினவன் இந்த யோவான். பேதுருவை காட்டிலும், அல்லேலூயா, பேதுருவை காட்டிலும். பேதுரு கொஞ்சம் முந்திரி கொட்ட மாதிரி எல்லாத்துலேயும் முந்திருவார். தவறு செய்துலேயும் முந்திருவார். மன்னிப்பு கேட்குறதுலையும் என்ன பண்ணிடுவார்? முந்திருவார். ஆனால் இந்த யோவான் தனக்குள்ள இருந்த தவறை தாங்கிக் கொள்ள முடியாமல் கர்த்தரிடத்தில் அவர் வருவதற்கு எண்ணம் இல்லை. ஆனாலும் இயேசுவின் மேல் வைத்த அன்பை அவன் காண்பிக்க வேண்டும்படியாக மீண்டும் இயேசுவோடு கூட ஒட்டிக்கொள்ள வருகிறான். இந்த சூழ்நிலையில்தான் பேதுரு இயேசுக்கிட்டே பார்த்து கேட்குறான், ஆண்டவரே, இவன் காரியம் என்ன, இவன் காரியம் என்ன ஆண்டவரேன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது, நான் வருகிற வரையிலும் இவன் உயிரோடு இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, 12 சீசர்களுக்கும் இந்த உலகம் இரத்த சாட்சியாகத்தான் அவர்கள் 11 சீசர்களும் மரித்தார்கள். ஆனால் யோவானுடைய மரணத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு முற்றுப்புள்ளியுமே கிடையாது. அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் இந்த பத்துமு தீவில் அவர் கொண்டு எண்ணெய் சட்டியில் போட்டாங்க. அதில் மரித்தாரான்னு தெரியல. அதற்கு பிறகு அவர் என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியல. ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள், இன்றளவும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்று சொல்லி. ஒருவேளை இருக்கலாம். இந்திய நாடுகளில், அந்தமான் தீவுகளில் சென்டினல் தீவுன்னு சொல்லி ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்குமே யாருமே உள்ளே போக முடியல. வெளிநபர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள், ஒரு 50லேருந்து 200 பேர் பக்கம் அந்த தீவில் இன்னும் இருக்கிறாங்களாம். அந்த தீவில் யாருமே வெளிநபர்களை உள்ளே விடலையா.
அப்போ யோசித்து பாருங்க, இன்னைய வரைக்கும் அந்த தீவுகள் உருவான நாள் முதற்கொண்டு மனிதர்கள் அந்த தீவில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போவே இந்த காலகட்டத்திலேயே இப்படிப்பட்ட ரகசியமான தீவுகள்லாம் இருக்கும் பொழுது, ஒருவேளை நான் நினைக்கிறேன் யோவான் எங்கேயாவது ஒரு தீவில் என்ன பண்ணியிருப்பார், வைத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இன்னைய வரைக்கும் அதோடைய சீக்ரெட் என்னன்னு தெரியல. யோசித்து பாருங்க, அந்த சீசன் தான் இவைகளை குறித்து எழுதினான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டோடைய உழித்தெறுதல் என்கிற அந்த வல்லமையை எழுதினான இந்த யோவானுக்குத்தான் ஆண்டவர் மிகப்பெரிய ரகசியங்களை எல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவன் இந்த யோவானுக்குத்தான் வெளிப்படுத்தினார். பாருங்க, இந்த 12 சீசர்களுக்கு யாருக்கும் தேவன் என்ன பண்ணல, சொல்லி கொடுக்கல. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. 3 பிள்ளைகளில் யார் என்கிட்ட அன்பு செலுத்துறான்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப அன்பு செலுத்துறான்னு என்ன எனக்கு நான் கண்டுபிடிப்பேன். சில பிள்ளைகள் நம்ம கூடையே ஒட்டிக்கிட்டு இருக்கும், நம்ம என்னதான் பண்ணாலும் அது போகாது. சில பிள்ளைகள் நம்மக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும், சொல்கிறத கேட்கும், எல்லாம் பண்ணும். பிள்ளைகளுக்குள்ளே அப்படிப்பட்ட சாராம்சங்கள் இருக்கிறது. அதே போல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடி இருந்த சீசர்களுக்குள்ளே மிகவும் அன்பு செலுத்தின ஒரு சீசன் இந்த யோவான். இந்த யோவானுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை, அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமையை யோவான் எழுதும் பொழுது அவன் மிகப்பெரிய சாட்சியாக எழுதுகிறார். மிகப்பெரிய சாட்சியாக எழுதுகிறார். எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் இயேசு கிறிஸ்து விட்டு விலகி போனாரோ அந்த அளவு அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையிலே அவர் தொடப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மீண்டும் இந்த வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வாரத்தின் முதல் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போஸ்தல புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய சீசர்களுக்கு அவர் 40 நாளளவும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்தார். அல்லேலூயா. அதை தரிசனத்திலே கண்ட கிட்டத்தட்ட 400-500 பேருக்கு மேலே அவர் தரிசனமாக காண்பித்தார். இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னா தாம் உயிரோடு இருக்கிறவராக அவர் நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் அவர் அந்த பெந்தெகொஸ்தே அந்த நாட்களில் அவர் தம்முடைய கட்டளையை சொல்லிவிட்டு, நீங்கள் எல்லாரும் அந்த இடத்துல கூடி வாருங்கள் என்று சொல்லி தம்முடைய ஊழியத்தை அவர் உயிர் திறந்ததுக்கு பிறகு 40 நாள் அளவும் அவர் நிறைவேற்றிவிட்டு அவர் அந்த மலையிலிருந்து அவர் உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, எப்படி அவர் கடந்து போகிறாரோ அதே போல மீண்டும் வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அவர் இந்த உலகத்தை விட்டு போனாரோ அதே போல மீண்டும் இந்த உலகத்துக்குள்ளே அவர் மீண்டும் வரக்கூடியவராக இருக்கிறார். நம்மை மீண்டும் அவர் அழைத்து கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த உயிர்த்தெழுந்த நாளில் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ராஜாதி ராஜனை நமக்கு தேவனாக வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளே பேலன்ஸ் செய்ய வேண்டும். நமக்குள்ளே அது இன்றைக்கு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய கிருபையினால் இன்னைக்கு நாம் உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1 நடபடிகளிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் அப்போஸ்தலர் 1:2 வசனத்தை வாசிக்கிறேன். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசம் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்டு பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களை அவர்களோட பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா. அநேக திருஷ்டாந்தங்கள். அவர் சொன்னதை எல்லாவற்றையும் வேதத்தில் எழுதி வைக்கல. வேதம் எழுதணும்னு சொன்னால் எத்தனையோ வேதங்களை எழுதணும். அநேக திருஷ்டாந்தங்கள் 40 நாளளவும் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அவர் அந்த இடத்துல தம்முடைய எல்லா காரியங்களையும் சீசர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதற்கு பிறகு தம்முடைய சீசர்களுக்கு கடைசியாக அவர் சொல்லி செல்லுகிற விஷயங்களை நாம் வாசிப்போம். அன்றியும் அவர் 4ஆம் வசனத்தில் அன்றியும் அவளோடைய கூடி வந்திருக்கும் போது
அதில் நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவர்களை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்ததுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் உலகம் எங்கும் சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே வந்ததுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் சாட்சியாக நிற்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த தேவன் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தில் 11ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். கலிராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து நிற்கிறீர்கள், அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். அல்லேலூயா. ஒலிவமலையிலிருந்து ஒலிவமலை, அந்த ஒலிவமலையிலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு? ஆமாம், அதை சீனா மலை என்றும் சொல்லுவார்கள். அப்படி தான் வரலாறு இருக்குது. அந்த ஒலிவமலையிலிருந்து என்ன பண்ணுறாரு? அவர் கடந்து செல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக ஒரு ஓய்வு நாள் பிராண தூரணத்தில் இருக்கிற ஒலிவ மலையில் எண்ணப்பட்ட ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. அவர் எப்படியாக வானத்திற்கு போனாரோ அப்படியாக மீண்டும் வருவார். உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நான் கேட்குறேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தாம் உயிரோடு இருக்கிறவராக உங்களுக்கு காண்பிக்கிறாரா? நான் நிறைய விஷயங்களை சொல்லுவேன். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத விஷயங்களை உயிரோடு இருக்கிற தேவன் மட்டும்தான் நமக்கு செஞ்சார். இந்த உலகத்தில் நாம் பாவம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு மரண பயம் நம்மளை விட்டு நீங்கி இருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு விசுவாசத்தின் நம்பிக்கை நமக்குள்ளே அதிகமாக ஊட்டப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், இந்த உயிர் திறந்த வல்லமை தான். அல்லேலூயா. இன்றைக்கி மட்டும் இல்லை, எல்லா நாட்களிலும் அந்த உயிர் திறந்த வல்லமை நம்மளை ஆட்கொள்ள வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய கரத்தில் நம்மளை அர்ப்பணிப்போமா? இந்த உயிர் திறந்த நாளில், ஆண்டவரே, இந்த உயிர் திறந்த வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும் தகப்பனே, இந்த உயிர் திறந்த வல்லமை நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. லீபாராக்க எல்லாரும் ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமைகளுக்குள்ளாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் இருந்து என் வாழ்நாள் முழுக்க உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளாக என்னை அர்ப்பணிக்கிறேன். என் உயிரோடு கூட எழுந்தவர், எனக்கு தரிசனமானவர், என் பாவங்களை மன்னித்தவர், என்னை ரட்சித்தவர், இந்த உலக சடங்காச்சாரங்களில் எங்களை பிரித்தெடுத்தவர் ஐயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு அர்ப்பணிப்பு பாடலை பாடுவோமா? இந்த உயிர் திறந்த நாளில் எவ்வளவாய் நம்மை தேவன் நேசித்தார், நாம் எவ்வளவாய் அன்பு கூறுகிறோம். உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே,
களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். சொல்லுங்க. குயவனேவும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். இயேசுவே தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம் சேவைக்காக என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போல். உம் சேவைக்காக என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போல். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. இயேசுவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. அல்லேலூயா. உருவாக்குமே என்னை உருவாக்கும். என்னை தருகிறேன் 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 உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உமக்காகவே நான் வாழ்ந்திட, வணைந்திடும் உம் சித்தம் போல். உமக்காகவே நான் வாழ்ந்திட, வணைந்திடும் உம் சித்தம் போல். உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே. உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. இயேசுவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் 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 உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே. இயேசுவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உயிர்த்தெழுந்தவரே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உயவன் கையில உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம் சித்தம் போலப்பா உருவாக்குமே என்னை உருவாக்குமே. நல்ல குயவனே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து
உருவாக்கும். ஏசப்பா, குயவனே உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகள். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். இயேசுவே, தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குவே என்னை, உருவாக்குவே உருவாக்குவே என்னை, உருவாக்குவே உருவாக்குவே என்னை, உருவாக்குவே. எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிற கர்த்தர் நீங்க அல்லவா? இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உம்முடைய வல்லமை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனை போல ஒரு வல்லமை தேவன் இல்ல. எங்களை உருவாக்குகிற தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை உருவாக்கின தெய்வம். உடைய வல்லமை எங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க அப்பா. உடைய அதிகாரத்தை எங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய அடையாளத்தை நாங்கள் சுமக்கிறோம் அப்பா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை என்னையும் இன்றைக்கு ஆட்கொண்டு இருக்கிறதே. இந்த உயிர்த்தெழுந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். மரித்த தேவனை ஆராதியாமல் உயிரோடு கூட எழுந்த தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் ராஜரீகம் செய்யக்கூடிய கர்த்தர். நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் ஆளுகை செய்யக்கூடிய கர்த்தர். நம்முடைய தேவன் சர்வத்தையும் படைத்தவர். ஒரு முடிவு எடுப்போமா? ஆண்டவருடைய கரத்துல நம்மள முழுவதுமா அர்ப்பணிச்சிருப்போம். இந்த தேவனை போல ஒரு தேவன் இந்த உலகத்துல இல்ல. அவரே சர்வ வல்லமை படைத்த தேவன், கடவுள் ஒருவரே. அவர் இந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மள ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மள ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க தான் எங்களுடைய தேவன் ஆண்டவரே. இந்த நாள்ல மட்டும் எங்களுடைய எல்லா வாழ்நாளின் உயிரோடு கூட ஜீவிக்கிற தேவன். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே சுவே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை. தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே இயேசுவே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. அர்ப்பணிக்கிறேன்ப்பா. உருவாக்குமே உருவாக்குமே. இப்படி சபை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். உருவாக்குமே எங்களை, உருவாக்குமே. நாள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளை ஆட்கொண்டு இருக்கு. இதை விட உலகத்துல சந்தோஷமான நாள் வேறொரு நாள் இருக்குமான்ங்கிறது எனக்கு தெரியல. அவர் எப்படியாய் கடந்து சென்றார், அதே போல மீண்டும் நம்மளை உயிரோடு கூட எடுத்து செல்ல வருகிறவரா இருக்கிறார். நம்ம உயிரோடு இருக்கிறவராக 40 நாளளவும் தம்முடைய சீசர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். நான் சொல்றேன், உங்களுக்கு எனக்கும்
ஏசப்பா உயிரோடு இருக்கிறவராக எத்தனைய நேரங்களில் எத்தனை சமயங்களில் அவர் காண்பித்திருக்கிறார். அடியுடைய வாழ்க்கையில் அவருடைய குரலை நான் கேட்டு 1000 வாட் ஸ்பீக்கருக்கு நிகராக இல்லாத ஒரு குரல் குரலை நான் கேட்டிருக்கிறேன். அவர் தரிசனமா நான் தரிசித்திருக்கிறேன். அப்படி ஒரு தேவனை நம்முடைய வாழ்நாட்கள்ல பார்க்கவே முடியாது. தேவன் கல்லோ மண்ணோ அல்ல. தேவன் உயிரோடு கூட இருக்கிறவர். உங்களை என்னையும் நேசிக்கக்கூடிய தேவன், உங்களை என்னையும் அழைத்தவர், உங்களை என்னையும் தாம் உள்ளது போல உயிரோடு கூட எழுப்ப வல்லமை உள்ளவர். நன்றி ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த உயிர் சார்ந்த வல்லமை அவங்க குடும்பத்தை ஆளுக செய்யும், பிள்ளைகளை ஆளுக செய்யும். தேவ கரம் இவர்களோடு கூட இருக்கிறது என்பதை உணரும்படியாய் செபிக்கிறார். கர்த்தரவர்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் செபிக்கிறேன். உங்கள் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் வெளியேற பெற்ற அந்நிய வைக்கவும் இன்றும் என்றுமெல்லாம் சதாகள் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.